ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உபாகமனின் புஸ்தகம் 31 அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் என்று சொல்லிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சர்வத்தையும் படைத்ததான தேவன் நான் உனக்கு முன்பாக போவேன் என்று வாக்குத்தத்தங்களை கொடுப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் முன்பாக கடந்து செல்லுகிறதான பொழுது தடைகள் சகலவற்றையும் உடைத்தெறிந்து அவர் வெற்றியை தருகிறவராய் காணப்படுகிறார். இருப்பு தாழ்பால்களும் வெண்கல கதவுகளும் உடைத்தெறியப்படும். அதன் மூலமாக சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் காணப்படுகிறதான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். இதை செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த அநேகர் கர்த்தரை முன்பாக அனுப்பாமல் தங்களை கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்காமல் அல்லது கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதவர்களாக தாங்கள் முன்பாக கடந்து சென்று காரியங்களை சாதித்து விடலாம் என்று சொல்லி கடந்து செல்லுகிறவர்கள் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை நிர்கதியாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடத்தி கொண்டு வந்த மோசேயை பாருங்கள். அவர் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகட்டும், இல்லாவிட்டால் நான் இவ்விடத்திலேயே இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் முன்பாக கடந்து சென்றால் எல்லாம் வெற்றி என்பதை பக்தனாகிய மோசே நன்றாக அறிந்திருந்தார். யோர்தான் நதி புரண்டு வருகிறது, புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதான அந்த நேரத்திலே கர்த்தருடைய பெட்டியானது ஆசாரிகளால் சுமக்கப்பட்டு பெட்டி ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றது. நடந்தது என்ன? 6 2ஆக பிரிந்தது. யோர்தான் நதியானது 2ஆக பிளந்தது. ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் உங்கள் வாழ்க்கையில தடையாக காணப்படுகிற எந்த காரியமானாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக தகர்த்து போட்டு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுமதியுங்கள். அப்படி அவருக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுத்து எல்லாவற்றையும் அவரை முன்னிறுத்தி அவருக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் செய்கிறதான பொழுது சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தந்து வழி நடத்துவார். ஆகவே அவருக்கென்றும் உங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா தடைகளையும் முற்றிலுமாக முறியடித்து ஆசீர்வாதத்தை, ஒரு விடுதலை, நன்மையை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? எனக்கு நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து சொல்லுகிறதான பொழுது எங்கள் வாழ்க்கையில சகல விதமான தடைகளை நீர் முற்றிலுமாக முறியடிக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்றேன். பகலில் மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினீர். நீர் அவர்களுக்கு முன்பாக கடந்து சென்ற பொழுது எல்லா தடைகளையும் முற்றிலுமாக முறியெடுக்கிறப்பா. நாட்கள் நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்கு தத்தங்களை கொடுத்து இன்றும் தேற்றுகிறேன். இவர்களை முருகப்பெற்று பிடித்துக் கொண்டு நமக்கு முதலிடம் கொடுத்து நாங்கள் வாழ தகப்பன் கிருபை செய்ய ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். ஆமென்.